அதுக்கு என்ன பண்றது? இன்னைக்கு எங்க போவோம்? ஹாய் மக்களே, குட் மார்னிங். ம். இன்னைக்கும் டெம்பிள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் எல்லாருமே. என்ன எல்லாருமே கோவில்? இல்ல, 3 பேர் சொன்னாங்க. என்ன கோவில்னா காளி கோயில். அம்மா ஒரு கோவில் இங்க பார்த்து வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. நாங்க சரி நம்மளும் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. பக்கத்துல பூந்தமல்லி கிட்ட ம். கிளம்பிட்டோம். சாப்பிட்டாச்சு. போனவரும் ம். திருப்பி ஏரியா ஏரியா குட்டையா? ஆ. எல்லா செடியெல்லாம் பச்சை பண்ணிட்டு கிடக்குது. ரோடுங்களே பாரு எப்படி இருக்கு. ஆமா, ஏதோ காட்டு உள்ள போற மாதிரி இருக்கு. பஸ் ரோடு தான். அப்படி எப்படி இருக்கு பாரு. லாரியா வந்துச்சுன்னா கஷ்டம். பாரு உள்ளூர் ரோடு. அதான் குழந்தைய வச்சு நம்ம பொறுப்பு கம்பெனி போறதுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏய் தண்ணி நிக்க ஃபுல்லா இங்க. நீ பாருங்க ரோட பாருங்க எப்படி இருக்கு. பஸ் ரூட்டே எப்படி இருக்கு. கன்றாவியா இருக்கும் பஸ்ல போனோம். ஆனா வீடுங்க பாத்துக்கோ டீசெண்டா வீடுங்க பாரு. ஆமா, இது உள்ள எல்லாமே பெரிய வீடு தான். ஆமா, நான் கேட்டரிங் பண்ணி வீடு கொடுத்த டிஃபன் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். எல்லாம் பெரிய பெரிய வீடு தான் சைடு. அதுக்கெல்லாம் வேற சைடு வழி இருக்கும் பொழுது. இந்த பேக் சைடு அது. ஓ ஆமா, எப்படி ஒரு வீடு கேரளா டைப்ல நல்லா இருக்கு. தெரியுதுமா. காலையில தோசை சட்னி புதினா சட்னி சாப்பிட்டாச்சு. வேலை எல்லாம் அடுத்த மாசம் வேலை இல்லை, இந்த மாசம் வேலை கிடையாது. அப்படியே ஜாலியா போறோம். சாமியாச்சு பார்க்கலாம். வேற என்ன பண்ண முடியும்? வண்டி வேற சர்வீஸ் பண்ணோம். ஒரு 10-15 நாளைக்கு வண்டி கையில இருக்காது. இருக்கிற வழி சுத்திடுவோம். 10 நாளைக்கான வண்டி வரத்து கையில ஃபுல்லா ரெடி. கொஞ்சம் இதெல்லாம் பிரிச்சு பார்க்கணும். கொஞ்சம் டைமிங் எல்லாம் ரெடி பண்ணுவோம். போய் விட போறது இல்ல. விட்டுருவோம் நல்லா விட்டுருவோம். வண்டியை விட்டுருவோம். ரொம்ப ஓட்டிட்டேன் கிலோமீட்டர். இங்கேயம்மா போகல தெரு வேணாம் பயிடுவா பாருங்க. எனக்கு தெரியாது, நீதான் சொல்லணும். இதுதான் போல தெரு. அதுக்கப்புறம் இல்ல போல சுடுகாடு போயிருக்கீங்களா? இல்ல இதுலயும் போயிட்டா மெயின் ரோட்ல போயிட்டு லாஸ்ட்ல திரும்ப. அப்ப அப்படியே போங்க. தெரியாத ரோட்ல ஏன் திரும்புறீங்க? இல்லடம்மா, எப்படி அது இப்பதான் வரும். ஏரியாவே தான். ஆமா, எல்லாம் ஃபுல்லா தெரியலமா. வீடுன்னு போனா அது உள்ள மணி அச்சா பாரு. இது போய் சாமி கோயிலா அப்படின்னு ஓடினேன். அதான் பார்த்தேன் நான். இல்லைன்னா எனக்கு கோவில் இது இல்ல. ஐயருக்கு கால் பண்ணாதான் இங்க வருவாருங்க. எங்க அம்மா சொன்னாங்க பெரிய கோவில்னு. வந்தா பெரிய கோவிலா இல்ல, சின்னதா இருக்கு. பெரிய காளி. இங்க சொப்பல்ல போமா. நீ தானே சொன்ன பெரிய காளி. 2 இது இருக்கும். வீடு மாதிரி இருக்குமா உள்ள காளி. பண்றீங்க இதே சொல்லுவேன். நீதான் இன்னைக்கு கோயிலுக்காக விருந்து சாதம் செய்யணும். கோவிலுக்காக விருந்து சாதம் செய்யணும். காத்து அது எப்பவுமே அப்படிதான். எதனா வேலை செய்யும் போதுதான் காத்து பயங்கரமா அடிக்கும்.
தம் எடுக்க போறீங்களா? ரெடி ஆயிடுச்சு. ம். ஆகட்டும். தம் வாசனை பிரியாணி மாதிரி இருக்குது. நம்ம வாசனை கொல்லா இருக்குது. கொல்லவா? நல்ல பாயிங் பிரியாணி மாதிரி வாசனை நல்லா இருக்குன்னு பாக்குறேன். தெரியல சாப்பாடோ அந்த கறி வாசனை வர வரை நம்ம எப்படி பேசுவோம்? கோயிலுக்கு தானே கொடுக்க போறா, ஆமா. அதால எல்லா கோயில்ல கொடுக்கலாம். வாங்க. ஓகேங்க, ஓடிடுங்க. தேவ்மா கிளம்பிட்டாங்க. வாங்க. இப்போ இது கார் எடுத்துன்னு வந்து தானே சாப்பாடு எடுத்துன்னு இங்கேருந்து தூக்கின்னு போறியா? அவரு லாக் பண்ணிட்டு வரேன். இருங்க, அது மட்டும் போட்டுடுங்க. கேட்டை மட்டும் போட்டுங்க. சாப்பாடு எடுத்துன்னு கிளம்பியாச்சு. போலாமா? போலாங்க. வாங்க தேவிமா. போட்டு என்னது பச்சை போட்டோல சிவப்பு போட்டோல இப்போ கோவில்ல எடுத்துன்னு போய் பிரசாதம் கொடுக்கறதுக்கு கிளம்பிட்டோம். பௌர்ணமி சாப்பாடு ரெடி. பௌர்ணமி சாப்பாடு ரெடி. மழை வராம தான் ஒண்ணுமே காணுமே. சும்மா அது விளையாட்டு காமிக்குது. ஒண்ணுமே காணும். பார்த்து ஓகே. ஒண்ணும் எப்பவுமே நாங்க ரெகுலரா போற கோயில் தான், நீங்க பாத்திருக்கீங்க. அதே கோவில் தான், அதே பௌர்ணமி சாப்பாடு தான். அதே பௌர்ணமி சாப்பாடு தான். போய் பார்ப்போம். நாலு வாரத்துக்கு இங்க பிரியாணி போறாங்க கோயில்ல. எங்க இந்த கோயிலையா? வாரம் பிரியாணி. யாரும் பைக் வேற விட்டு வச்சுக்கிறாங்களே. இங்க வேற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே, விட கூட முடியாத அளவுக்கு.
மாமா பாருங்க அந்த கோயில்ல பிரசாதம் கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வாங்குறது அந்த ஐயரா தான் இருக்கும் பாருங்க. ஒரு வாட்டி வாங்க மாட்டாங்க. பெரிய பாத்திரத்துல வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து வந்து வாங்குவாங்க. அம்மா வேற மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ம். பாத்துக்கோங்க. அங்கேயே சாப்பிடுறாங்க. இவங்க எதுக்கு வாங்குறாங்க எங்க அம்மா? எங்க அம்மா எதுக்கு வாங்குறாங்க? யாருக்கும் வாங்கி குடுக்குறாங்க போல. ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல இருக்க மாட்டுறாங்க அம்மா. மழை மழை திடீர் மழை இல்ல, திடீர் மழை நல்ல மழை. ஆமா, இந்த மாதிரி காரணமும் மழை வரணும்னு ஆசைதான் பெய்யுது. அந்த ஆசை எல்லாம் நல்லதே நடக்கும். நடக்குது. அவ்வளவுதான் மழை. அவ்வளவுதான் மழை. சொல்லி வாய்ப்பு மழை அடிச்சு. மழை பெய்யுது. அவ்வளவுதான்.